முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதிகமான் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதிகமான் என்று சொல்வார்கள். அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான், மயிலுக்கு போர்வை தந்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். அது யாரு தெரியுமா? 59 ஆண்டுகள் கழித்து கூட்டணி மந்திரி சபையை கொடுத்த என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், என் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ் காந்தி தான், ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ் தான சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க சரியா சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க. முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். விரைவில் எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆட்சி தெரியுமா? அமைச்சர் ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார், அரசியல் பேசுகிறார். இருங்க ஏங்க, நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு, தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போன்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டு என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் ஆமா அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க, மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவரா இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீங்க காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. நீங்க கொடுக்கலன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல. நான் எதிர்கட்சியில துணைத் தலைவர், நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்கா உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.